ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இந்த வீடியோவில் பக்ரீத் ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். பெருநாள் முடிஞ்சு 1 வீக் ஆக போது, இப்போ தான் அப்லோட் பண்ணவே முடிஞ்சிச்சு. பெருநாளுடைய 2 நாளைக்கு முன்னாடி தான் ஷாப்பிங் போயிருந்தோம். லாஸ்ட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணனால பெருநாள் வேலை அப்படின்னு அதில் டைம் ஆயிடுச்சு. ஸோ எடிட் பண்ணி போடுறதுக்கும் டைம் கிடைக்கல. எல்லா பெருநாளைக்குமே யாருக்காவது ஒருத்தருக்கு கொலுசு மாத்துற மாதிரி இருக்கும். அதனால இந்த தடவையும் எவரெஸ்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும் கொலுசு மாத்துறதுக்கு. எப்பவும் போலவே நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு இந்த தடவை. அதுவும் பெருநாளைக்கு 2 நாள் முன்னாடினால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு எவரெஸ்ட்ல. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு எவரெஸ்ட்ல. ஏன்னா போனதுமே டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமான்னு அவங்களே வந்து கேட்டு கொடுப்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக தான், அதுவும் டீ மட்டும் தான். எனக்கு வந்து இங்கே காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். காஃபிலாம் இல்லை, டீயும் ஜூஸும் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. வேணும்னா அந்த இடத்துல போய் கேட்டு வாங்கி குடிக்கணுங்கிற மாதிரி. பிள்ளைங்களுக்கு மட்டும் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. கொலுசு மாற்றுறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த சேல்ஸ் கேர்ள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் கூட குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரேட்டு. ஏன்னா இங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுல்ல. அதனால நம்ம கொஞ்சம் பேசி அந்த மாதிரி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அண்ணன் வெளியில் போயிட்டாங்களா, அண்ணன் வர வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா வந்து பார்த்தா ஒரு பாப்பாவுக்கு, குட்டி பாப்பாவுக்கு காது குத்துனாங்க. அதை 2 வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த பேபி. அப்புறமா அண்ணன் வந்ததுக்கப்புறம் பேசி கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு ஷாப்பிங் தான். வளையல், கிளிப்பு, ஹேர்பேண்ட் அதெல்லாம் வாங்கணும்ல, அதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில் நல்லா இருக்கும், ஹோல்சேலில் இருக்கும். ஹோல்சேலாக வாங்கலாம், தனியாகவும் வாங்கலாம். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஷாப்பிங் சென்டர் வச்சுருந்தோமா, அப்போ அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். அந்த கடை நல்லா இருக்கும், ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிருந்தேன். ஆனால் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபுல்லாக எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். என்னடா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய கடையிலலாம் போய் வீடியோ எடுக்கிறோம், ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த கடை எந்த ஏரியாலாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ அங்கேருந்து கிளம்பி ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மகாராஜா வந்திருந்தோம். மகாராஜாவில் தானே நான் நோம்பு பெருநாள் ஷாப்பிங்லேயே சொல்லியிருப்பேன்ல, பசங்களுக்கு மகாராஜாவில் தான் எடுக்கணும்னு போன தடவையே பேசிக்கிட்டோம். இந்த தடவை அப்படிதான் பசங்களுக்கு மட்டும்தான் இப்போ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போகிறோம். எங்களுக்குலாம் நோம்பு பெருநாள் அப்போ வாங்கின ட்ரெஸ்ல ஒன்று இருக்கா, அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இந்த ஷாப்பிங் பிளாக்லையும் நான் யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணோம் அதெல்லாம் நான் காட்டலை, எந்தெந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத. ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா மற்றவங்களையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். எப்போவுமே மொத்தமாக போய் எல்லாருக்குமே ட்ரெஸ் பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, ஃபைமாக்கு ஒரு பக்கம், ஹசீனுக்கு ஒரு பக்கம், அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா டைம் இல்லை, நைட்டும் ஈவினிங்க்கு மேலே ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் வரும்போதே. ஸோ சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதால நான் அதெல்லாம் எடுக்கலை. ஜஸ்ட்டு கடை எப்படி இருக்குது அப்படின்னு தான் கட்டுறேன். மகாராஜா ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருநாளைக்கு இங்கே வந்திருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் தோணுச்சு. சூப்பராக இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்கவும் டைமே இல்லை, நின்று பார்க்கவும் ஆசையாக இருக்குது. பார்க்க கூட டைம் இல்லை, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை ஷாப்பிங் வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்ல அந்த கடையிலன்னு, அந்த கடையிலையும் சரி, எவரெஸ்ட்லேயும் சரி, இங்கேயும் சரி, நான் பார்த்த ஒன்று, நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்கள அவங்கள பொறுத்து தான் நம்மளோட ஷாப்பிங் வந்து கம்ப்ளீட்டாக திருப்தியாக இருக்கிறது. சேல்ஸ் ஒர்க்குக்கு வரவங்க மேக்ஸிமம் யாருமே இந்த வேலை தான் வேணும்லாம் வர போகிறது இல்லை. ஒரு கஷ்டத்தில் வந்தாலும் அது கஸ்டமரை டீல் பண்ணுறது ஒரு ஹாப்பியாக அவங்க வாங்கணுங்கிற மாதிரி இருக்கணும். எவரெஸ்ட்ல நீங்கள் வாங்கினா வாங்காட்டி போங்கிற மாதிரி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எவரெஸ்ட்ல எப்போவுமே அப்படி தானே, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போடுவாங்க, நம்ம பேசி பார்த்தோன்னா குறைப்பாங்க. இவங்க என்னமோ நம்மளுக்கு தெரியாத மாதிரியே பேசி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சரின்னு இந்த கிளிப்பு கடைக்கு வந்தா அவங்க அதை தொடாது இதை தொடாத, நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசினாங்க. அதுவும் அங்கே 2 ஃப்ளோர் இருந்துச்சா, மேலே போகிறப்போ எங்கள் பின்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேற ஏதோ ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு போகிறோம். அப்போ வேற ஃபேமிலி நிற்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறேன். எங்கள் பின்னாடியே நின்றுட்டு இருந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு தான். ஸோ வந்து எங்கள் பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நான் முஸ்லீம் ஃபேமிலி போயிருக்காங்க, அவங்கள கண்டுக்கவே இல்லை. அப்போது
எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்கள மட்டும் மேல போயிட்டு வரட்டும். அவங்க மட்டும் எங்கள மட்டும் அத தொடாத, இத தொடாத, வீடியோ எடுக்காத அப்படி ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்பவே நம்ம ஏன் அந்த கடைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. அதே மாதிரி ரேட் கேட்டாலும் இது ஒன்றெல்லாம் தரமாட்டோம், செட்டாக தான் வாங்கணும். அதாவது நம்ம வேணான்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அக்காட்ட நான் நேரடியாகவே கேட்டுட்டேன், நாங்கள் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறது சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா விற்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டுட்டேன். அப்படி தான் இருக்குது இப்போ உள்ள சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்தோம். இங்கே அப்படிதான் ஒரு 2-3 செக்ஷனில் ட்ரெஸ்லாம் பார்த்தப்போ ஏன்டா எடுத்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க சூப்பராக டீல் பண்ணாங்க. எந்த ரேட்டில் வேணும், எந்த மாதிரி வேணும்னு கேட்டு பொறுமையாக எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் தான் இருந்தாலுமே ஒரு வேலைக்குன்னு வந்துட்டு அதை திருப்தியோடு பண்ணணும். அதனால் வர கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம ஷாப்பிங் பிளாக கண்டினியூவாக பார்க்கலாம். ஜென்ஸ் செக்ஷன்ஸில் அவ்வளோவா நான் வீடியோ எடுக்கலை. தம்பிக்கு கைலி ஷர்ட்லாம் பார்க்க போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்டு நம்மளுக்குள்ள ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹிஜாப் வந்து 2 செக்ஷன்ஸில் இருந்துச்சு. ஃபர்தா மேலே ஃபர்தா பக்கத்துலேயும் இருந்துச்சு, அப்புறம் கீழேயுமே நிறைய சால்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நமக்கு டைம் இல்லை நின்று பார்த்து வாங்குறதுக்கு. சரி பிடிச்சது 1-2 மட்டும் வாங்கிலான்னு பார்த்தா அதில் ரேட் ஸ்டிக்கர் இல்லை. அப்போ வந்து அவங்க வேற சால் அதே மாதிரி இருக்கும்ல, அதில் பார்த்து தான் நான் ரேட் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அதனால நமக்கு வெயிட் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாரீஸ் செக்ஷன்லாம் நாங்கள் பக்கத்தில் கூட போய் பார்க்கல, தூரமாக பார்த்தது தான். அது மாதிரி டாப்ஸ்லேயும் நான் பக்கத்தில் போய் ப்ரைஸ்லாம் பார்க்கல. ஏன்னா நம்ம இப்போ வாங்க வேணான்னு மைண்ட் செட்டில் இருக்கோம். பக்கத்தில் போய் ரேட்லாம் பார்த்துட்டோம்னா சரி இவ்வளோ தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். லேடிஸ்க்கு எப்போவுமே ஆசை விடாது, எவ்வளோதான் இருந்தாலும் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்கும். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வாசலில் வந்து காருக்காக வெயிட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் போட்டிருக்காங்கல்ல, போட்டு ஆடு நிற்கிற மாதிரி அதில் ஃபஹிமாலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்புனோம். ஊருக்கு வரும்போது எம்டிஎஸில் போயிட்டு பப்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். பப்ஸில் வந்து காளான் பப்ஸ் மட்டும் தான் இருக்குது, எக் பப்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி அதே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பப்ஸ் அப்புறம் வடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு போனோம். இவ்வளோதான் பக்ரீத் ஷாப்பிங். இன்ஷால்லா ஹஜ் பெருநாள் பிளாக் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.